இறைவா நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இந்த மாதம் தை மாத பலன்கள் பார்க்கறதுக்காக எல்லாருமே ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பா சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள். சார் வணக்கம். உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், தை மாத வாழ்த்துக்கள். இந்த மாதம் பலன்கள்ல குறிப்பா சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்க போது, இதுல எல்லாம் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய கணிப்புக்காக மக்கள் ஆர்வத்தோட காத்துட்டே இருக்காங்க. எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது சார் சிம்மம் ராசி இந்த மாதம்? சார், நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்குறீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளே, இப்போ தை மாத பலன்கள் சொல்ல போறீங்களே, எங்க அன்பு நேயர்களுக்கு அதனால தை மாதத்தினால என்ன பலன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டோம்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுகிறோம். வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுகிறோம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுகிறார். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம்னு வடக்கு நோக்கிய பயணம். அப்படி சூரிய பகவான் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார். ஆகவேதான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக, தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அதிலும் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊர்ல அறுவடை நடக்கும். அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு, அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது. ஆகவே குடும்பங்கள் எல்லாம், எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம். எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னு அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம். என்னென்ன சுப செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தை மாதம் ஒரு கல்யாண விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவா, அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம். அப்படி தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி மாதம் திருக்கல்யாணம் வைப்பார்கள். இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது. தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை பார்க்கணும். இந்த தை மாதத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா, மிதுன ராசியில் குரு பகவான் விட்டிருக்கிறார். அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபக்கிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த சுபக்கிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே மாதிரி சிம்ம ராசியில கேது பகவான் இருந்துட்டு இருக்கார். மகர ராசியில 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க. கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சந்திரன் டெய்லி மாறக்கூடியவர். அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன். நம்ம ராசிக்கு என்ன பலன், என்ன நன்மை நடக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான். அதுவும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதின்னு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம். தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி 15ஆம் தேதி. அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். 16ஆம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பிரதோஷம். 16ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை. நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம். நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம், பித்ருதோஷம்னே வருது. எப்படி நீக்கிறதுன்னு தெரியலையே சார், என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கேன்னு பல பேர் வரா. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு, பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும். ரொம்ப அற்புதமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, அதை கடைபிடிக்குங்க. அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் 20ஆம் தேதி வருது. இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள். 25ஆம் தேதி ரத சப்தமி. பீஷ்மர் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அது
தைப்பூசம், முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா? அந்த அற்புதமான நாள் தைப்பூசம். அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களையும் தரும். விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும். மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் சொல்லணும். பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த தை மாதம் சொல்கிறோம். அதில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தை பொங்கல் சொல்கிறோம், அப்புறம் மாட்டுப் பொங்கல் பேசுகிறோம். 17ஆம் தேதி காணும் பொங்கல், ஒருவரை ஒருவர் காணக்கூடிய நாள். எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருது. அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள், பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணும் பொங்கல் பயன்பட்டது. அவ்வளவு அற்புதமான மாதம். இந்த மாதத்துடைய பலன்களை, நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சின்சியாரிட்டி, கூட பிறந்த குணம், ஒரு பரபரப்பு, ஒரு சுறுசுறுப்பு, பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர். சிம்மராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவர்களால் அந்த குடும்பம் முன்னேறி இருக்கும். தன்னுடைய சகோதரர்கள் பிறருக்கெல்லாம் ஒரு உதவக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு இயல்பான குணம். நிறைய குடும்பத்துக்கு முன்னேறி இருப்பாங்க. பல குடும்ப தலைவர்கள் சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மனைவி கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணன் வீடுனே ஒரு அவங்களுக்கே எல்லாம் செய்தாரு, நம்ம வீட்டை அவர் கவனிக்கவே இல்லை அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு என்ன காரணம்னா, சிம்மராசியில பிறந்தவர்கள் தனக்கு மட்டுமில்லை, தன்னுடைய சகோதரர்கள் குடும்பங்கள் இதுக்கெல்லாம் சின்ன வயசுல அவ்வளவு அவர்கள் உழைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ராசியில கேது பகவான் இருக்கார். இந்த கேது ராசியில இருக்காருங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். ரொம்ப ஞானத்தை தேடி மனசு போடும். இந்த தை மாதம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சிம்மராசிக்காரர்கள் பலருக்கு என்ன பயம் இருக்குது சார், எனக்கு அஷ்டமத்து சனி இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகணும்னா சிம்மராசிக்காரர்களோட தெரிஞ்சுக்கணும், இப்போ ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை நீங்கள் திருப்திப்படுத்தணும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அந்த கேது பகவானை நீங்கள் திருப்தி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது. கேது பகவானை திருப்திப்படுத்துறதுன்னா என்ன? பொதுவாக விநாயகர் வழிபாடு தாங்க அதுக்கு. இந்த விநாயகர் வழிபாடு தாங்க மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. எந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட விநாயகரை தேர்ந்தெடுக்கணும். அந்த விநாயகருக்கு சந்தன அலங்காரம் செய்து கொண்டே வரணும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஷ்டமத்தி சனி உங்களுக்கு நடக்குது, துன்பங்களே வரக்கூடாது அப்படின்னு சிம்மராசிக்காரங்க நினைக்கிறீங்கன்னா விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி விநாயகர் மேலே காரிய சித்தி மாலைன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த காரிய சித்தி மாலையை யார் ஒருவர் தினந்தோறும் படித்து வருகிறாரோ அவருக்கு வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு சிம்மராசியிலேயே அந்த கேது பகவான் இருப்பதனால் நீங்கள் காரிய சித்தி மாலை ஸ்லோகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வந்தால் உங்கள் காரியங்கள் எல்லாம் பெரிய வெற்றி பெறுவதை சிம்மராசிக்காரர்கள் கண்கூடாக காணலாம். இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் விநாயகரை வழிபடுகிற போது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அந்த கஷ்டம் இருக்குன்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அதோடைய நிவர்த்தியையும் கூடயே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி தான் வேணும். இப்போ நீங்கள் ஒருத்தர் சார் எனக்கு கஷ்ட காலம்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் அஸ்ட்ராலஜரை தேடி எங்கள்கிட்ட வரீங்க, ஜாதகத்தை பார்க்குறோம். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய கால சூழ்நிலையை பார்க்கிற போதே உங்களுக்கு எது நிவர்த்தின்னு அந்த ஜாதகம் சொல்லும். உங்கள் பிறவி ஜாதகம் மட்டும் இல்லை, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசனம் போட்டு பார்க்குறோமே, அந்த பிரசனமும் சொல்லுது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன நிவர்த்தி என்று சொல்கிறது. எங்கே பூட்டு இருக்கிறதோ அங்கே சாவியும் இருக்கும் என்ற அந்த உண்மையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். கஷ்டம் இருந்தால் ஒரு நிவர்த்தியும் இருக்கும். இப்போ 2வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த மாதம் நல்ல தன வருமானத்தை தேடுவீங்க. நிறைய காசு பணம் துட்டு இதை நீங்க விரும்புவீங்க. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கு. இது மிக முக்கியமான விஷயம். எனக்கு சம்பாதிக்கவே முடியலைங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகம் தேடி வரும். இந்த தை மாதம் அப்படி இருக்கு.
ராசிநாதன் சூரிய பகவான் 6ல் இருக்கார். அப்ப என்ன ஆகுது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்கிறவங்களுக்குலாம் இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதுபோக சில ஹெல்த் இஷ்யூஸ், சிம்மராசிக்காரங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் அது இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு மட்டும்தான் நீங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சிலருக்கு மூட்டு வலி, ஆர்த்ரட்டிஸ் ப்ராப்ளம், வேறு சில ஹெல்த் இஷ்யூஸ், இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து மாறுபாடுகள் வந்துகிட்டு இருக்கும். சுக்கிரனும் 6ல் உட்காந்துட்டாரு, குடும்ப ஸ்தானாதிபதியும் 6ல் உட்காந்துட்டாரு, 7ஆம் இடத்தின் அதிபதி சனி 8ல் உட்காந்துட்டாரு. கணவன் மனைவிக்கு இடையில குடும்பிப்பிடி சண்டை நடக்காத குறை. அப்படி கருத்து மாறுபாடுகள் பல குடும்பங்கள்ல வந்துகிட்டு தாங்க இருக்கும் தை மாதம். அதை தாண்டி செல்ல வேண்டும். நாம எந்த ஒரு குறையும் நினைச்சுக்கிட்டே இருக்காம அதுல இருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல இந்த மாதத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது இளம் தம்பதிகள் பலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு குறைபாட்டை கொடுக்கும். நிறைய இளம் தம்பதியருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே போல நிறைய பேருக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும். செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது நல்ல வீடு வாங்குற யோகம் வரும். தகப்பனார் மூலம் வருமானம் வரும். உங்க காசை போட்டு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். உங்க பணம், உங்க லைஃப் பார்ட்னர் பணம், நீங்க உங்களுடைய சேவிங்ஸ், இது போக கடன் வாங்குவது அப்படின்னு உங்களுடைய பணம் சேர்ந்து நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகிறது. 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் லாபத்தில் இருக்காருங்கிறதுனால நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூடி வருகிறது. குடும்பத்தில் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வருகிறது. இதுநாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய செய்தி, நல்ல சீமந்தம், வளைகாப்பு, இவற்றிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் பொன்னான வாய்ப்புகள் கூடி வருகிறது. நல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல கூடி வருவதை கண்கூடா பார்க்கலாம். சொத்து வாங்கக்கூடிய யோகமே உங்களுக்கு மன நிறைவை தரும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடுகள் செய்து கொண்டே இருக்கணும். நரசிம்மர் வழிபாடாக இருக்கட்டும், விநாயகர் வழிபாடாக இருக்கட்டும். இந்த மாதம் உங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் நீங்கள் வழிபாட்டை செய்து கொண்டே வருகிற போது தெய்வத்திற்கு தீப தூபங்கள் காட்டி வழிபாடு செய்வதும் பெரிய வெற்றி தரும். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இதை செய்யலாம். தீப தூபங்கள் காட்டி வழிபாடு செய்வதும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். இப்போ நம்ம ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, சார் தோல் நோய்கள் நிறைய இருக்கு, இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்துல எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க. மருத்துவத்திற்கு, குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் 3 நாட்கள், தை மாதத்துடைய 1, 2, 3 நாட்கள், இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும். தோல் நோய் மருத்துவர்கள், டெர்மட்டாலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த 3 நாட்கள் இருக்கு. அதை கிரக நிலைப்படியும் சரி, அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது. உங்களுக்கு சொன்னேன், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல், அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம். அதே போல 19ஆம் தேதி, இந்த மாதத்துடைய 19ஆம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது. இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்றேன். சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம். அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம், கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன. எனது அருமை நேயர்களே, இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. உதாரணமாக பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும். சிவபெருமானை வழிபடுகிற போது அதில் அற்புதமான ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், சித்தர் பாடல். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாடி
நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய. இந்த பாடலை, இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது, இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது. பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். உங்கள் ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன். குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள், வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல சங்கடகர சதுர்த்தியில பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய், அதாவது 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, பிப்ரவரி 5 அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்போனை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள் மக்கள் எடுத்துக்குவாங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு.